அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல்த் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதில் நம்ம இப்போ 12th ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். 12th ஹிஸ்டரியில செகண்ட் லெசன் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். தீவிர தேசியவாத இயக்கம் எப்போ தொடங்குச்சு, எப்போ அது வந்து முடிவுக்கு வந்தது, அட் த சேம் டைம் எப்படி புரட்சிகர தேசியவாதம் உருவாச்சு, புரட்சிகர தேசியவாதத்துல யாரெல்லாம் ஈடுபட்டாங்க, அதுக்கப்புறமா என்னென்ன சமிதிகளை உருவாச்சு, அனுசரன் சமிதி, டாக்கா சமிதி, கல்கத்தா சமிதி, இதெல்லாமே பார்த்திருப்போம். ஸோ இதுக்கு அடுத்தது இங்க என்னென்ன மாதிரியான ஆங்கிலேயருடைய அடக்குமுறைகள் இருந்துச்சு அப்படிங்கிற வரைக்கும் பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த லெசன் 12th புக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல தமிழ்நாட்டுல என்னென்ன கொஸ்டின்ஸ் வருதோ அதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாவே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஹிஸ்டரியிலும் அதுல கேட்பாங்க. அண்ட் யூனிட் 8 கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ரிலேட்டடா அதிகமா வரும். ஓகே, சோ இப்ப பார்க்கலாம் தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கம். சோ தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது என்னவா போச்சு? சோ மேல என்னவா இருந்தது, 1906ல, அதாவது எப்ப வந்து 1905ல வங்க பிரிவினை உருவாச்சோ அந்த டைம்ல சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது அங்க பிரசித்தி பெற்றது அப்படிங்கறத பார்த்திருப்போமா. எதுக்காக? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து அப்போஸ் பண்றதுக்காக தான் சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது உருவாச்சு. சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பகுதிகளில் சுதேசி இயக்கம் எப்படி உருவாச்சு, எந்த மாதிரியான தோல்விகளை சந்திச்சு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திருப்போம். ரைட், இப்ப இங்க தமிழ்நாட்டுல எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதே மாதிரி சுதேசி அப்படிங்கிறதுக்கான ஒரு 4 அஜெண்டா வச்சிருப்பாங்க. என்ன அஜெண்டா? தேசிய கல்வி அப்படிங்கறத வச்சிருப்பாங்க, சுயாட்சி அப்படிங்கறத வச்சிருப்பாங்க, புறக்கணிப்பு அப்படிங்கறத வச்சிருப்பாங்க, சுதேசி அப்படிங்கறத வச்சிருப்பாங்க. இந்த 4 கருத்துக்கள். அப்ப இந்த சுதேசி கருத்துக்கள் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டுச்சு. இந்த மெழுகுவத்தி செய்யறது, சோப் செய்யறது, வளையல் செய்யறது, அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு கைவினை பொருட்களா ஒரு கூட்டு முயற்சியில ஏற்படக்கூடிய ஒரு முயற்சிகளா போயிட்டு இருந்துச்சு. அப்ப ஏன் தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கம் அப்படிங்கறத பிரசித்தி பெற்றதா பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் திரும்ப வைத்தது இந்த தமிழ்நாட்டினுடைய சுதேசி இயக்கம். என்ன ஸ்பெஷல், என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க வ.உ. சிதம்பரனார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட லீடர் என்ன பண்றாரு, இதே மாதிரி போய் அங்க பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து போய் காங்கிரஸ் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது தெரியும். சோ அதுல இன்ஸ்பயர் ஆகி இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன் நம்ம பெரிய அளவுல சுதேசி இயக்கத்தை கொண்டு போக கூடாது, எல்லாருமே நம்மளுடைய அப்போசிஷன் பெரிய அளவுல தானே இருக்கு, அப்ப நம்மளுடைய தொடக்கத்தை ஏன் பெரிய லெவல்ல கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஐடியாவை கிரியேட் பண்றாரு. அந்த ஐடியா என்னவா இருக்கு அப்படின்னா, கடல் வாணிபத்துல முற்றுரிமை பெற்றிருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஏன் நம்ம ஒண்ணு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இவருக்குள்ள வருது. அப்படிதான் இவரு சுதேசி நீராவி கப்பல் நிலையம் அப்படிங்கறத ஒண்ணு வைக்கிறாரு. ஓகேங்களா? நேவிகேஷன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. ஸ்வதேசி ஸ்டீம் என்ஜினுடைய நேவிகேஷன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாக்குறாரு. சோ இது உருவாக்கும் போது ஆரம்பத்துல யாருமே பெருசா ஒண்ணு நினைக்கல, ஏதோ ஒண்ணு பண்றாங்க, ஸ்டீம் என்ஜின் நேவிகேஷன்லாம் அவ்வளவு ஈஸியான வேலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து குறைவா எடை போடுறாங்க. ஆனா பின்னால ஐரோப்பியர்கள் இவங்களுடைய இந்த ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை பார்த்துட்டு ரொம்பவே வந்து பயப்படுறாங்க. எதனால? தன்னுடைய முற்றுரிமை போயிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் வந்து அவங்களுக்குள்ள வருது. சோ இப்படி உருவான ஒரு இயக்கம் அப்படிங்கிறது நாடு தளவுல பேசப்படுது. சோ எல்லாரும் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுடைய சுதேசி சுதேசி சுதேசின்னு போடும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் உலகத்திலுமே ரீச் ஆன ஒரு விஷயம் தான். எல்லாருமே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு முயற்சியை தமிழன் எடுத்திருக்கான் அப்படிங்கறதுடைய பெருமை நம்மளுக்கு இன்னைக்குமே இருக்கு. ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த சுதேசி நீராவி தமிழ்நாட்டுடைய சுதேசி இயக்கம். சோ அதுல ரொம்ப முக்கியமான பங்கு யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வ.உ.சி, செகண்ட் ஒன் சுப்பிரமணிய சிவா. ஓகேங்களா? இவங்க 2 பேர்த்துக்குமே இதோடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு. இப்ப இதுல பார்க்கலாம் தமிழ்நாட்டுல, அதுவும் குறிப்பாக எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருநெல்வேலியில நடைபெற்ற சுதேசி இயக்கம் பெரும் கவனத்தையும் ஆதரவையும் பெற்றது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக ஒன்று திரண்ட கோபத்தை பொது சரடாக கொண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் அனைத்திந்திய பண்புகளையும் பெற்றிருந்தது. சோ எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. அட் த சேம் டைம் தமிழ் உணர்வாலும் பெருமையாலும் ஆதரிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். இந்த இடத்துல தமிழன் அப்படிங்கக்கூடிய ஒரு பெருமையும் ஒரு பறைசாற்றையும் நம்ம அங்க பறைசாற்றப்போம் அப்படிங்கிறது நிஜம். தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் இடையே ஒரு ஆழமான பிரிவு இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் அப்படிதான். இங்கேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் அப்படிங்கக்கூடிய பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இவங்கனால எந்த கோரிக்கைகளுமே வைக்க முடியல. ஸ்ரீனிவாச சாஸ்திரி இவங்க எல்லாமே பார்த்திருப்போம். சோ 10th சோசியல் சயின்ஸ் புக்ல நம்ம பார்த்திருப்போம். 9th லெசன்ல ஒரு 3 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து மிதவாத தேசியவாதிகளை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது சார்ட் அவுட் ஆகாது. இவங்களுடைய கருத்துக்கள் வேறையா இருக்கும்,
இருக்கும், அவங்களுடைய என்ன அலைகள் ஓட்டங்கள் வேறையா இருக்கும். இந்த மாதிரியான நிறைய பிரிவுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ இதுல வட்டார சொற்பொழிவு கலையினுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். வட்டார மொழி அப்படின்னாலே அப்ப என்னவா இருக்கும், நம்ம அங்க பார்த்திருப்போம், அங்க திலகருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. சோ திலகர் மூலியமா தான் கணபதி விழாக்கள் மூலியமாவும் துர்கா பூஜை மூலியமாவும் அவருடைய கருத்துக்களை, சுதேசி கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போமா. அதே மாதிரி இங்க யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா. இவங்களை தாண்டி ஒருத்தருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நம்மளுடைய முத்துராமலிங்கருக்கு நடந்திருக்கும். ஓகேங்களா. சோ பொன்மனச்செம்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்துராமலிங்க தேவர் அவங்களுக்கும் வந்து இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கும். இங்க வ.உ. சிதம்பரனாரா இருக்கட்டும், இல்ல சுப்பிரமணிய சிவாவா இருக்கட்டும், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மக்களை ஒன்று திரட்டி அவங்களுக்குள்ள தேசப்பற்றியும் சுதேசி கருத்துக்களையும் வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க. அப்படி தெரிவிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா மக்களையும் கூட்டம் கூட்டமா கூட்டி ஆங்கிலத்துல உரையாடுறதுங்கிறது நின்றது. அதுக்கு பதிலா அவங்களுடைய மொழிகள்ல, வட்டார மொழிகள்ல உரையாற்றாங்க. இதனால என்ன ஆகுது, கருத்துக்கள் அறிவுக்கு போய் சேராம நேரா மனசுக்கு போய் சேருது அப்படிங்கிற மாதிரிதான். டைரக்டாவே அவங்களுடைய மனசுல ஆழமா பதியுது. சோ இது எதனால, நம்மளுடைய தாய்மொழியில பேசும்போது மட்டும்தான் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு மூளை தேவையில்லை, டைரக்டா அது இதயத்தை தொடும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதனாலதான் இந்த வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை தடை செய்யறாங்க, வட்டார மொழி சொற்பொழிவுகளை தடை செய்யறாங்க, வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. இது எல்லாமே பிரிட்டிஷர்ஸால கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. அப்ப இங்க பார்க்கலாம். தொடக்கத்துல இவ்வியக்கம் பெருமளவில் வங்க பிரிவினைக்கு எதிரான ஒரு எதிர்வினையாகவே இருந்துச்சு. எது, இந்த வட்டார மொழி சொற்பொழிவு அப்படிங்கக்கூடிய விஷயம். வங்க பிரிவினைக்கு எதிராக கூட்டங்கள் வழக்கமாக நடைபெற்றது. இந்த கூட்டங்களை மேக்சிமம் யாரு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ், லாயர்ஸ், தொழிலாளர்கள், தலைவர்கள், இவங்க அந்த டைம்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருனாலையும் இந்த வட்டார மொழியில சொற்பொழிவு வந்து நடத்தப்பட்டுச்சு. இவங்க தான் வந்து அந்த கூட்டங்களை கூட்டியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் ஒன், ஆங்கிலத்தில் சொற்பொழிவாற்றுவதிலிருந்து வட்டார மொழியில சொற்பொழிவு நிகழ்த்துவது அப்படிங்கக்கூடிய ஒரு மாற்றம் நிகழுது. சோ முதல்ல நம்ம சொல்லியிருப்போம், அதுதான் வந்து பிரெயின் ப்ராசஸ் பண்ணாம நேரா ஹார்ட்டை போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதனால என்னாச்சு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வெகுஜன அரசியல்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. புரியுதா உங்களுக்கு. சோ ஒரு ஆங்கிலத்துல பேசணும் அப்படின்னா அதை நம்ம நம்மளுடைய மொழிகளுக்கு கன்வெர்ட் பண்றதுல மட்டும்தான் நம்ம தயாரா இருந்திருப்போம். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு நடைமுறை வந்து பின்பற்றிட்டு வர நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய சைனா. சோ இன்னைக்குமே அவங்கள பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலீஷ் கிடையாது. மேக்சிமம் யாருக்குமே அங்க இங்கிலீஷ் பேச தெரியாது. பாப்புலரா இருக்கக்கூடிய ஜாக்கி சான் விஷயமே நம்ம பார்த்திருப்போம், அவருக்குமே இங்கிலீஷ் வராது அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு கருத்து. ஓகேங்களா. சோ அப்படி இருக்கும்போது மெரினா கடற்கரையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, சோ இது எதுக்காக சொல்லியிருப்போம், வட்டார மொழிகளுக்காக சொல்லியிருப்போம். இப்போ இந்த சுதேசி கூட்டங்கள்லாம் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெரினா கடற்கரையில நடந்திருக்கு. சோ மெரினா கடற்கரையில அதிகமா சுதேசி கூட்டங்கள் நடக்கிறத நம்ம பார்த்திருக்க முடியும். சோ 1905ல இருந்து 1907 காலப்பகுதிகளில் அந்த டைம்ல இருக்கக்கூடிய காவல்துறை அறிக்கைகள் மாணவர்களை ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. சோ எந்த அளவுக்கு மெரினால வந்து ஒரு கூட்டம் கூட்டி அவங்களோட சுதேசி இயக்கங்கள் நடந்துச்சோ, இன்னொரு இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மூர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. அந்த மூர் மார்க்கெட்லயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான அளவுக்கு கூட்டங்கள் கூட்டப்பட்டுச்சு. சோ ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, மாணவர்கள் வந்து ஆபத்தானவர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதிக அளவுல புரட்சிகரமான கருத்துக்கள் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்தவங்களே மாணவர்கள் வந்து ஒரு பெரிய பங்கா வகிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆட்சிக்கு எதிரானவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறிப்பிடப்படுது. ஓகேங்களா. பொது இடங்கள்ல ஐரோப்பியர்கள் மாணவர்களால், சோ மாணவர்கள் தான் வந்து ரொம்ப பெரிய உந்து சக்தியா இருக்காங்களா. சோ எல்லா இடங்களுமே வந்து புரட்சிகள் வெடிக்குது, எல்லா இடங்களிலும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. சோ எப்பெல்லாம் ஐரோப்பியர்களை பாக்குறாங்களோ அப்பெல்லாம் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய முழக்கத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. இதனாலதான் மாணவர்களை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன், டக்குன்னு ஷூட் பண்ணி விட்டுறாங்க ஒரு பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸ் அப்ப வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் ரீசன். சோ 1907ல சென்னைக்கு வருகை தந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிபின் சந்திரபால். அவருமே வந்து கடற்கரையில ஆற்றிய உரைகள் பார்வையாளர்களிடையே ஒரு பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்துச்சு. சோ நாட்டுப்பற்ற வந்து இன்னுமே ஊட்டுச்சு அப்படிங்கறதையும் நம்ம சொல்லியிருக்கலாம். அப்ப தமிழில் ஆற்றப்பட்ட பொது சொற்பொழிவுகள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் செயல்பாடுகள் கருக்கொள்ள தொடங்கிய காலகட்டத்தில் காணப்படாத புதிய பார்வையாளர்களை உருவாக்கியது. ஏன், வெகுஜன மக்களுக்கும் போய் புரியுதே. ஏன்னா பேசுறது என்னவான மொழிகள்ல இருந்திருக்கு, வட்டார மொழிகள்ல இருந்திருக்கு, சோ பேச்சு மொழிகள்ல இருந்திருக்கு. யார் வேணாலும் ஈஸியா இன்ஸ்பயர் ஆக முடியும், யார் வேணாலும் அந்த கருத்துக்களுக்கு வந்து உடன்பாடு செய்ய முடியும். இந்த ஒரு கருத்துனால யோசிக்க முடியாத அளவுக்கு மக்கள் வந்து ஒன்று கூடுறாங்க, ஒரு திரட்டல் நடக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் திரண்டு ஒரு புரட்சிகர இயக்கங்களை உருவாக்குறாங்க அப்படிங்கறத இதோட முக்கியமான காரணமா இருக்கு. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், வட்டார மொழியை பத்தி நம்ம பேசிட்டோம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவே திரும்பி பார்க்கப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா SSNC அப்படின்னு சொல்லக்கூடிய வ.உ.சியோட சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி. ஓகேங்களா. ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி தான் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன், 1906ல அகேன்
ஸோ வங்கப்பிரிவினை நடக்குது. 1906 இங்க வராங்க. வஉசி வந்து கடற்பயண முற்றுரிமைக்கு எதிராக சுதேசி கப்பல் கம்பெனி அப்படிங்கக்கூடியது வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடியதை உருவாக்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்குமே அந்த ஷேர்ஸை வந்து பிரிச்சு தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து லாஸ்ட் குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 குரூப் 1ல கூட கேட்கறாங்க. இங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோட்டல் எவ்வளவு ஷேர்ஸ் அப்படிங்கிறது, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ 10 லட்சம் அவங்களுடைய முதலீடு அந்த இருக்கும். கேபிட்டல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 10 லட்சம். எப்போ 1906ல சொல்றாங்க. ஸோ அப்போ எத்தனை பேரா பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 40,000 பங்குகளா பிரிச்சிருப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25% இந்தியர்கள். இதுல வந்து ₹25 வந்து இந்தியர்களுக்கும் இலங்கையை சேர்ந்தவர்கள் ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. யாரெல்லாம் இவங்களுக்கு வந்து இவங்களோட ஷேர்ஸை வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு அதுலயும் ஒரு ரூல் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வஉசி SS காலியா லாவோ, SS லாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய, ஓகேங்களா, ஸ்வதேசி ஸ்டீம், அவ்வளவுதான். ஸோ அந்த நேவிகேஷன் சொல்லக்கூடிய SS காலியா, SS லாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஸ்டீம் நேவிகேஷன் கப்பல்களை வந்து உருவாக்குனாங்க. நீராவி கப்பல்களை வந்து வாங்கினாரு. நாட்டினுடைய ஏனைய பகுதிகளில் சுதேசி செயல்பாடுகள் அப்படிங்கிறது எப்படியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெழுகுவர்த்தி செய்யறதும் வளையல்கள் செய்வதும் இந்த மாதிரியான அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களா இருந்துச்சு. ஆனா இந்த சுதேசி நீராவி கப்பல் அப்படிங்கக்கூடிய எண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்தையுமே பிரமிப்படைய வச்சது. எப்படி ஒரு தாட் இவங்களுக்கு உருவாகி இருக்கு, எப்படி எல்லாத்தையும் வந்து இமீடியட்டா நம்ம இது மாத்த முடியும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்களை இவங்களுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இந்தியாவினுடைய பண்டைய கால கடற்பயண பெருமைகளையும் துணையாக கொண்டார். ஸோ ஏன் நம்ம ஆரம்பத்திலிருந்தே நம்ம கடல் பயணம் மேற்கொண்ட ஆள்கள் தானே, அதனாலதான் அவருக்கு ஈஸியாவே அது வர ஆரம்பிச்சது. சேர சோழ பாண்டிய பீரியட்ல இருந்து. ஸோ வங்கக்கடலே வந்து பார்த்தோம் அப்படின்னா சோழர்களுடைய ஏரின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க டிராவல் பண்ணிட்டு வரக்கூடிய திறமை வந்து சோழர்களுடைய பீரியட்ல இருந்துச்சு. இது எல்லாமே கிபி காலத்துல, கிபி 2, 3ஆம் நூற்றாண்டுலயே. ஸோ ஆல்மோஸ்ட் இப்ப 20th சென்ச்சுரி. 20th சென்ச்சுரியில இது கூட பண்ண முடியலன்னா எப்படி அப்படிங்கக்கூடிய முயற்சிகளுக்கு இவங்க வராங்க. அப்ப இதுக்கு ஆதரவா மக்களுடைய கருத்தை தூண்டுவதற்கு மீண்டும் மீண்டும் அதை வந்து குறிப்பிடுறாங்க. சுதேசி நீராவி கப்பல் அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல யாருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹக்கீர் முகமது அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓகேங்களா? சோ இங்க இருக்கும் ஹாஜி ஃபக்கீர் முகமது. ஓகேங்களா? ஃபக்கீர் முகமது இவர் தான் வந்து இந்த பங்குதாரர்களை ரொம்ப பெருசா இருக்கவர். ஸோ அவருக்கு தான் வந்து அதிகமான பங்குதாரர்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ சுதேசி கப்பல் நிறுவனம் வந்து வெற்றி குறித்து யாரெல்லாம் அவங்களுடைய பத்திரிகைகள் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லோக்மானிய திலகர். திலகர் என்ன பண்ணியிருப்பாரு, அவருடைய கேசரி மராட்டா பத்திரிகைகள் எழுதியிருப்பாரு. அரவிந்த கோஷுமே வந்து சுதேசி முயற்சிகளை பாராட்டி அந்த கம்பெனியுடைய விற்பனைகள், அதாவது அந்த ஷேர்ஸை வந்து விற்கிறதுக்கு அவருமே ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியமானவங்க தான் இந்த பாண்டித்துறையும் ஹாஜி ஃபக்கீர் முகமது அப்படிங்கிறவங்களும். சரியா? ஸோ இதுவுமே ஒரு வாட்டி கொஸ்டினா கேட்டு சுதேசி நீராவி கப்பல்ல வந்து யாரு வந்து அதிகமான ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு முக்கியமான பங்கு இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ ஸ்டார்டிங்ல முதல்ல சொல்லிட்டோம், பிரிட்டிஷர்ஸ் வந்து இது வந்து பெருசா எடுத்துக்கல. ஆனா பின்னால அவங்க ரொம்பவே வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா அகைன் ஒரு தலைப்பட்சமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் இவங்க சப்போர்ட்டர்ஸ், யாரு நான் சப்போர்ட்டர்ஸ். சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொடுமை பண்றாங்க, நான் சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஃபேவரா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே போயிட்டு ஓகேங்களா? அடுத்தது கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். ஸோ முதல்ல ஒரு வேலை நிறுத்தம் அப்படிங்கக்கூடிய ஏர்லியஸ்ட் எஜிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு வேலை நிறுத்தம் இவங்களுக்காக சொல்லி கொண்டு வரப்பட்டது என்ன அப்படிங்கறத கொஸ்டின்ல வந்திருக்கு. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் தான். இப்ப இங்க வஉசி வந்து ஒரு பக்கத்துல அவருடைய ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரா. சோ எப்படி மக்கள் கிட்ட கருத்துக்களை கொண்டு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது இவருக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுப்பிரமணிய சிவா அவர்கள். சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க 2 பேருமே சேர்றாங்க. இவங்க 2 பேருடைய கருத்துக்களை சொல்ல வைக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து கூட்டங்களை கூட்டி மக்களுக்கு வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அப்போ அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பேச்சாளர் தேவைப்படுது. அதுதான் யாரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுப்பிரமணிய சிவா அவர்கள் இருந்தாங்க. சூரத் மாநாட்டுல பங்கேற்றதுக்கு அப்புறம் ஊர் திரும்பிய வஉசி ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது இவருடைய ஒரு எண்ணமா இருந்துச்சு. ஏன் அங்க வந்து தீவிர தேசியவாதிகளுக்கு அரசியல் அமைப்பே இல்லாம போச்சுல்ல, அதுதான் ஒரு ரீசன். ஓகேங்களா? அப்ப இங்க சூரத் மாநாட்டுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுதான் சூரத் ஸ்பிளிட் ஆகுது 1907ல. 1908ல இருந்து இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைமை அப்படிங்கிறது இல்லாம போகுது. அது வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. மீன்வேல் தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, சூரத் கான்ஃபரன்ஸ் அப்புறமா நம்மளுக்கு ஒரு அரசியல் அமைப்பு கிடையாது, அதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க 2 மனுஷங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்கதான் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும். அப்ப பேச்சாளர் தேடிட்டு இருக்கும் போதுதான் சுப்பிரமணிய சிவா கண்டிக்கிறாங்க. 1907ல பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல இருவரும் தூத்துக்குடி கடற்கரையில் தினந்தோறும் பொதுக்கூட்டங்கள்ல பேசுறாங்க. மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த சுதேசி கருத்துக்களையும் புறக்கணித்தல் கருத்துக்களையும் ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வட்டார மொழிகளை அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன இவங்க பேசுறாங்க, வட்டார மொழிகளை வேற பேசுறாங்க, அதிகமான மக்கள் வேற கூட்டங்களை
இவங்களை கூட்டுறாங்க. அப்ப கவர்மெண்ட் வந்து இவங்களை உன்னிப்பா நோட் பண்ண ஆரம்பிக்குது. என்ன இவங்க சொல்றாங்க, மக்களை எப்படி இவங்க பக்கம் திசை திருப்புறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயம். ஏன்னா மேல இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே 1907ல ஒரு அரசியல் இயக்கமா உருவாததுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தலைவர்களை கைது செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். அதே டாக்டிக்ஸை தமிழ்நாட்டிலையும் ஃபாலோ பண்றாங்க. முதல்ல இவங்க எதுக்கு லாய்க்கு ஃபர்ஸ்ட் அவங்களை வந்து அப்சர்வ் பண்றாங்க, என்னன்னா இவங்களால பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. அந்த ஒரு ரீசனால இவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா போறாங்க, மக்களை ஈர்க்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவையுமே கைது செய்யறாங்க. சோ நம்மளுக்கு தெரிஞ்சுதான் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பாங்க. சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து தொழுநோய் வந்திருக்கும். அந்த தொழுநோய் காரணமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தொழுநோயாளிகள் ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பர்பஸாவே சுப்பிரமணிய சிவாக்காகவே இந்த சட்டத்தை ஏற்றிருப்பாங்க. சோ இந்த மாதிரி யாரெல்லாம் அப்போஸ் பண்றாங்களோ அவங்களை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே இவங்க தெளிவா எடுத்திருப்பாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த உரைகள் மூலமா என்ன பண்றாங்க, சோ 1908ல கோரல் மில் தொழிலாளர்களுடைய படுமோசமான ஒரு வேலை வாழ்க்கை சூழல்கள் குறித்து இவங்களுடைய பிரச்சனைகளை ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அகைன் 1908ல. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்ல ஈடுபடுறாங்க. அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ 1908 மார்ச்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலை நிறுத்தத்துல ஈடுபடுறாங்க. இதுதான் கொஸ்டின். இந்தியாவில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொடக்க கால வேலை நிறுத்தம் எது அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேங்களா? சோ எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கோரல் வேலை நிறுத்தம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தேசிய செய்தி பத்திரிகைகள் நூற்பாலை தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தத்தை கம்ப்ளீட்டாவே அக்செப்ட் பண்ணது. ஏன், உங்களை அப்போஸ் தானே பண்ணக்கூடாது, நாங்க ஸ்ட்ரைக் தானே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து அக்செப்ட் பண்றாங்க. அப்படி இருந்தாலுமே ஆலை உரிமையாளர்கள் வந்து எந்த ப்ராப்ளமும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரைக் பண்ணிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பின்னால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய அரசு வந்து ஆலை நிர்வாகத்துக்கு ஆதரவாக இருந்துச்சு. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களை வந்து அப்போஸ் பண்றாங்க. அப்ப நம்ம யாரெல்லாம் அப்போஸ் பண்றாங்களோ அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு தப்பு கணக்கு போடுது. கடைசியில என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாம எனக்கு தொழிலாளர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கருத்துக்களுக்கு அவங்க செவி சாய்க்கிறாங்க. அப்போ தொழிலாளர்களுடைய முதல் வெற்றியா பார்க்கப்படுறதும் இந்த கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து எல்லா செய்தித்தாள்களையும் பத்திரிகைகளையுமே வந்து அவங்க தெரியப்படுத்துறாங்க. இந்த வெற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கி இருக்கு. அதுவே சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்திய தொழிலாளியினுடைய ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த கோஷுடைய வந்தே மாதரம் வந்து புகழாரம் சூட்டியது. ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு எல்லா இடங்களிலுமே இவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுதேசி இயக்கங்கள் அப்படிங்கிறது குட்டி குட்டியான விஷயங்களா இல்ல, எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு மாசிவான ஒரு சப்போர்ட்டும் மாசிவான ஒரு ரெஸ்பான்ஸும் எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படிங்கறதுல வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதனாலதான் தமிழ்நாடு இன்னைக்கு வரைக்குமே அடுத்தவங்களை பார்த்து வியந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கறதுல எந்த இடத்துலயுமே நம்மளுக்கு பெருமைப்படுறதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து இவங்களுடைய கருத்துக்களை வந்து இவங்க தெரிவிக்கிறாங்க. சோ முதல்ல எப்படி உருவாச்சு தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கங்கள்ல நம்ம கோரல் நூற்பாலை வரைக்கும் நம்ம அதுல பார்த்திருக்கோம். சோ அடுத்த வீடியோஸ்ல சுப்பிரமணிய பாரதியார் என்ன பண்ணிருப்பாங்க, வ.உ. சுப்பிரமணிய சிவாவும் உங்களுடைய சிறைவாசங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.